ஆந்திரப் பிரதேசம் தனது பெரும் அளவிலான நெல் உற்பத்தி காரணமாக இந்தியாவின் அரிசிக்கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதிகளின் செழிப்பான சமவெளிகள் நெல் விளைச்சலுக்கு சிறந்த நிலப்பரப்பாக உள்ளன. ஆந்திரப் பிரதேசத்தின் பருவநிலை போதுமான மழை மற்றும் வெயிலுடன் நெல் பயிர் செய்வதை ஆதரிக்கிறது. மாநிலத்தில் நன்கு உருவாக்கப்பட்ட பாசன அமைப்பு உள்ளது. கால்வாய்கள், அணைகள் மற்றும் குளங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நாகார்ஜுனா, சாகர் மற்றும் கோதாவரி பாலம் போன்ற புகழ்பெற்ற பாசனத் திட்டங்கள் நெல் உற்பத்தியை மேம்படுத்துகின்றன. இங்கு கரீப் மற்றும் ரபி பயிரிடும் காலங்களில் இரண்டிலும் நெல் விளைவிக்கப்படுகிறது. அரிசி ஆந்திர மக்களின் பிரதான உணவாக உள்ளது. விவசாயிகள் பாரம்பரிய மற்றும் நவீன முறைகளை பயன்படுத்துகின்றனர். உயர்தர மற்றும் ஏற்றுமதி செய்யக்கூடிய பல வகையான நெல் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆந்திர பிரதேசம் பிற மாநிலங்களுக்கும் நாடுகளுக்கும் அரிசி ஏற்றுமதி செய்கிறது. வேளாண்மை இம்மாநிலத்தின் கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது. மக்கள் பெரும்பாலும் நெல் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். அரசு விவசாயிகளுக்கு மானியம், விதைகள் மற்றும் பாசன வசதிகளை வழங்குகிறது. ஆந்திர பிரதேசம் எப்போதும் இந்தியாவில் அதிக நெல் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முன்னணியில் உள்ளது. இம்மாநிலத்தின் கூடுதல் நெல் உற்பத்தி இந்தியாவின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது. கோதாவரி மற்றும் கிருஷ்ணா டெல்டாக்கள் தென்னிந்தியாவின் களஞ்சியங்கள் என அழைக்கப்படுகின்றன. அதிக உற்பத்தி காரணமாக ஆந்திர பிரதேசம் இந்தியாவின் அரிசிக்கிண்ணம் என பெருமைப்படுத்தப்படுகிறது. இந்த பட்டம் மாநிலத்தின் வேளாண் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இந்தியாவின் அரிசி பொருளாதாரத்தில் ஆந்திர பிரதேசத்தின் பங்கு வரலாற்று முக்கியத்துவம் அத்தியாவசியமானதாகும்.